அடுத்து நம்ம பார்க்க போற சட்டமன்ற தொகுதி மதுரவாயல் சட்டமன்ற தொகுதி. இங்க திமுக வேட்பாளரா காரப்பாக்கம் கணபதி இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட 3 முறை இவர் கவுன்சிலரா இருந்து வெற்றி பெற்று இப்போ அதிமுக சார்பா பெஞ்சமினை தோற்கடிச்சு 2021 சட்டமன்ற தேர்தலில் இவர் போட்டியிட்டு வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு அந்த தொகுதியில் அதிக வாய்ப்புகள் இருக்கதா சொல்லப்படுது. ரெண்டாவது, அதிமுகவில் பெஞ்சமின் நிற்கிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவர் தான் அந்த இடத்துல ரொம்ப செல்வாக்கான அதிமுக பிரமுகர். இவருக்கு போட்டியாக வர்றதுக்கு அதிமுக சார்பாகவோ இல்லை மற்ற கூட்டணி கட்சிகள், அந்த கூட்டணிக்குள்ளே இருக்க கட்சிகள் சார்பாகவோ வேறு யாரும் அதிகம் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. எடப்பாடியோட கூட்டணியில் இருக்க இவங்களுக்கு இந்த தொகுதியில் போட்டியிடுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கதா சொல்லப்படுது. அடுத்து தாவேக சார்பா தினகர் அப்படிங்கிறவங்க போட்டியிடுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப விருப்பம் உள்ளவராக இவர் காணப்படுறாரு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அதே தாவேக கட்சியில் ஜெய்சங்கர் அப்படிங்கிறவங்க போட்டியிடுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கதா சொல்லப்படுது. நாம் தமிழர் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க. அவங்க கட்சியில் அதிகாரப்பூர்வமாக போட்டியிட போகிறது ரேவதி அப்படிங்கிறவங்க அதிகாரப்பூர்வமாக நாம் தமிழர் கட்சிக்கு போட்டியிட போறதா அறிவிச்சிருக்காங்க. கங்கையில திமுக வேட்பாளர் காரம்பாக்கம் கணபதி, அவர் தற்போதைய எம்எல்ஏ அவர் தான். எனவே அவருக்கு தான் வாய்ப்பு அதிகம். காரம்பாக்கம் கணபதி தான் மீண்டும் அங்கு போட்டியிட வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் திமுக சார்பில் நேரும் சில பேர் கேட்டிருக்காங்க. ஆனாலும் காரம்பாக்கம் கணபதி தான் முந்துகிறார். உத்தேச வேட்பாளர் பட்டியலில் அவர் தான் முந்துகிறார். எனக்கு அவர் வாய்ப்பு அதிகம். பெஞ்சமின், முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின், அதிமுக சார்பில் அவருக்கு தான் வாய்ப்பு என்பது கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அவர் தேர்தல் பணிகளையே பெஞ்சமின் தொடங்கிவிட்டார். நாம் தமிழர் சார்பிலே ரேவதி அதிகாரப்பூர்வ வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் மதுரவாயல் தொகுதியிலே. அடுத்ததாக நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை இருவர் போட்டியிட வாய்ப்பு இருக்கிறது. நாம் தமிழர் கட்சியில் ரேவதி அதிகாரப்பூர்வ வேட்பாளர். தாவேகாவை பொறுத்தமட்டிலே தமிழக வெற்றிக் கழகம் விஜய் கட்சியில இருவரிடையே போட்டி இருக்கிறது. ஒன்று தினகர், மற்றொன்று ஜெய்சங்கர். இருவருடைய போட்டி. இதிலே தினகருக்கு வாய்ப்பு அதிகம் என கூறுகிறார்கள். ஆனால் இருவருமே ரேஸிலே இருக்கிறார்கள். யாரை டிக் செய்ய போகிறார் வேட்பாளராக என்பதை விஜய் தான் முடிவு செய்வார்.